பயங்கரவாத பாகிஸ்தானுக்கு எதிராக பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்தியா. இந்திய இராணுவத்தின் பக்கம் இந்த தேசம் நிற்கிறது. தேசத்தின் மக்கள் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே பல்வேறு மாநிலங்களிலே மாநில அரசு முதலமைச்சர்கள் தலைமையிலே ஒரு பேரணியை இராணுவத்திற்கு துணை நிற்கிறோம் என்பதை சொல்கின்ற வகையிலே பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கர்நாடகம், தெலுங்கானா மாநிலங்களிலே போல் நடத்தப்பட்டது. இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் தலைமையிலே சென்னையிலே கடற்கரையிலே டிஜிபி அலுவலகத்தில் தொடங்கி போர் நினைவு சின்னம் வரை பேரணி தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் நம்மோடு முன்னாள் இராணுவ அதிகாரி கர்னல் பிரின்ஸ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 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 பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். வணக்கம். பாகிஸ்தான் இந்தியா மீது போரை தொடுத்திருக்கிறது, போருக்கு இந்தியாவை இழுத்திருக்கிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தானிலிருந்து போர் நெறிமுறைகளுக்கு மீறி மனிதாபிமானமற்ற தாக்குதலை மக்கள் குடியிருக்கின்ற பகுதியை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனைகள் என்று அவர்கள் தாக்குதல் நடைபெற்றிருக்கிற சூழலில் இந்தியாவுடைய பதிலடி பலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் நம்மோடு கார்கில்ல களத்தில் ஒரு இராணுவ வீரராக அதிகாரியாக இருந்த கர்னல் பிரின்ஸ் இணைந்திருக்கிறார். சார், நீங்கள் பூஞ்ச், ரஜோரி உள்ளிட்ட பகுதிகளெலாம் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க. பாகிஸ்தானுடைய இலக்கும் இந்த பகுதியில், காஷ்மீரில் இந்த பகுதி முக்கிய இலக்காக இருக்குது. தொடர்ந்து அங்கே 4வது நாளாக வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்காங்க. தரைவழி தாக்குதல் பல நாட்களாக அவங்க நடத்திட்டு இருக்கிற சூழலில் இந்த பகுதிகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம், நீங்கள் அங்கே பணியாற்றுறதுனால ஒரு சில இடங்கள் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு வைத்திருக்கிற காஷ்மீர் பகுதிகளில் அவர்கள் மேலேயும் அவங்களுடைய டாமினேஷன் இருக்கிறது, ஆதிக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்காங்க. அங்கே கள சூழல் எப்படி இருக்கும், எப்படி இப்போ இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? பூஞ்ச் ரஜோரி ரொம்ப ஆக்டிவான ஏரியா. பீர் பஞ்சால் ரேஞ்சஸ்ன்னு இருக்குது. அதுக்கு சவுத் அண்ட் நார்த், ஒரு பக்கம் பாரமுல்லா, குப்வார் எல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் சவுத் பீர் பஞ்சாலில் பூஞ்ச் ரஜோரிலாம் இருக்குது. இது ரெண்டுமே, இந்த ரெண்டு இடமும் ரொம்ப பார்டர் கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவ். எஸ்பெஷலி பூஞ்ச் ஜாஸ்தியாகவே ஆக்டிவான இடம். அங்கே இருக்க நம்மளோட எல்லை பகுதியில் இருக்க நம்மளோட டிஃபென்சஸ்லேருந்து பார்த்தா பாகிஸ்தானோட போஸ்ட்டில் அப்படியே நேராகவே தெரியும். ஒரு 500 மீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து அது இருக்கும். அதுதான் ஐபால் டு ஐபால் கான்டாக்ட்னு சொல்லுவோம். நம்ம பார்த்தா அவங்கள நேருக்கு நேர் பார்வை மாதிரி இருக்கும். அதனால் அங்கேருந்து அவங்க கிராஸ் பார்டர் ஃபயரிங் பண்ணும்போதோ, ஸ்மால் ஆர்ம்ஸோ இல்லை ஹெவி வெப்பன்ஸ் வச்சு ஃபயர் பண்ணும்போது நம்ம பங்கருக்கு டச் ஆகிறதும், நம்மளோட வில்லேஜஸ் பூஞ்சில் இருக்க கிராமத்துக்கெல்லாம் போகிறதுக்கும் வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அப்படி தான் அந்த பூஞ்ச் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அஃபெக்ட் ரொம்ப அது ஆயிருக்கு. இது முன்னாலிருந்தே ஹைலி சென்சிட்டிவ் ஏரியா. டெரரிஸ்ட் ஊடுருவல்கள்லாம் இந்த ஏரியாவில் ரொம்ப நிறையவே ஜாஸ்தியாக இருக்கும். மேண்டர் எஸ்பெஷலி இது இருக்கும். அண்ட் இந்த நேரத்தில் அது சொல்லவும் வேண்டாம். ஒன்று நம்ம இந்த ஃபயரிங்லாம் இருக்கும்போது அந்த நேரத்தில் டெரரிஸ்ட் ஊடுருவக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் உள்நாட்டு கலவரங்களும் பாம் பிளாஸ்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே போல் சார், ரஜோரி பகுதியிலையும் தொடர்ச்சியாக அவங்க ஜம்மு ரீஜனில் ஒரு ஈஸி டார்கெட்டடாக இருக்குது அவங்களுக்கு, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். அவர்கள் நம்ம இந்தியாவுடைய தாக்குதல் என்பது பயங்கரவாதிகள் முகாம்கள், இராணுவ நிலை என்று தான் இருக்கிறப்ப அவங்க குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதலை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பணியில் அங்கே களத்தில் இருந்த காலத்துலையும் இப்படி தான் இருக்குமா? இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்காது. இப்போ டெரரிசம் இருக்கும், இன்ஃபில்ட்ரேஷன் நிறையா இருக்கும். ஆனால் இதோட ஜாஸ்தி பாரமுல்லா, குப்வாரில் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஹைட் அண்ட் சிச்சுவேஷன்னால் ரஜோரி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், அதோட பிரிகேட்ஸ் தான் பூஞ்சு, மெண்டர் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது. அது இன்னும் ஹைட். இதெல்லாம் மலை பகுதிகள். அந்த மலைப்பகுதிகளில் இருக்க எல்லா இடத்துலையும் அந்த பார்டரில் நம்மளோட போஸ்ட்லாம் இருக்கும். எப்பொழுதும் ஹைட் அண்ட் ஆக்டிவிட்டி இருக்கும். மேந்தர் ரொம்ப அங்கே இருக்க லோக்கல் பாப்புலேஷனும் கொஞ்சம் டெரரிசம்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்க முன்னால் இருக்கவங்களாம். அதனால் அது இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவாகவே இருக்கும். ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். அங்கே இருக்க பாப்புலேஷனோட ஃப்ரெண்ட்லினஸ் ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால இந்த இடத்துல எப்பொழுதுமே அந்த டேஞ்சர் சிச்சுவேஷன் எப்பொழுதும் இருக்கும். அதனால தான் அங்கே ஒரு பெரிய டிவிஷனை உட்கார வச்சுருக்காங்க. ஒரு மலைப்பகுதி, பள்ளத்தாக்கள், கரடுமுரடான பகுதிகள் நிறைந்த பகுதியாக இந்த பகுதி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பூஞ்ச், ரஜோரி உள்ளிட்ட பகுதிகள்லாம் அந்த பக்கம் பாகிஸ்தான் பக்கம், பாகிஸ்தானுடைய ஆக்கிரமித்து வைத்திருக்கிற காஷ்மீர் பகுதியிலிருந்து
அவர்களுடைய தாக்குதல் ஊடுருவல் இருக்குங்கிறாங்க. அவங்களுடைய பகுதி உயரமாகவும் நம்ம மலை பள்ளத்தாக்காக இருக்கும், அதனால் ஈஸியாக அவங்க தாக்குதல் அதிகமாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படின்னு இல்லை. ஒரு மலைப்பகுதின்றது, இந்த மலை வந்து டீப் மவுண்டன்ஸ், நம்ம ஊட்டி குன்னூர் மாதிரி அந்த மாதிரி மலை இல்லை. இது மலை இருக்கிறதுனால ஹைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு மலை எப்பொழுதுமே ஒரு லெவலில் இருக்காது, பள்ளம் மேடெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம டிஃபென்சஸும் அவங்க டிஃபென்சஸும் எங்கே ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டில் போய் அவங்க டிஃபென்சஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. சில இடத்துல நம்மளது ஹைட்டாக இருக்கும், சில இடத்துல அவங்களது ஹைட்டாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் அந்த ஹைட்டை பார்த்து தான் பண்ணுவாங்க. மேடு பள்ளமாக இருக்கிறதுனால அது எல்லா மேட்லேயும் நம்ம போயிட்டு போஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அது அந்த அவங்களோட கன் ரேஞ்சஸ் அதுவும் பார்ப்பாங்க. ரெண்டாவது இந்த லீவே மலையோட சரிவில் தான் அதை வச்சுட்டு அது நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் அந்த போஸ்ட்டுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி நிறையா சைட்டிங் கன்சிடரேஷன்ஸ் நிறையா விஷயம் இருக்குது அதை பற்றி. ஸோ ஆனால் போஸ்ட் ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால எங்கெங்கே டெரரிஸ்ட்டு எங்கெங்கே வேலிஸ் இருக்கோ, எங்கெங்கே ஊடுருவல் இருக்கோ அதுக்கு அங்கே வந்து கண்காணிப்பு இருக்கிற மாதிரி அந்த போஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. டே அண்ட் நைட் அப்சர்வேஷன்ஸும் இருக்கும். அப்புறம் அதனால் இதுதான் அந்த சைட்டிங் அப்படி வச்சுட்டு ஹைட் வந்து அவங்க தான் ஜாஸ்தி, நம்ம தான் ஜாஸ்தின்னு அதுவும் சொல்ல முடியாது. அதே போல் சார், இப்போது எல்லை பகுதியில் பாகிஸ்தான் அந்த பக்கத்தில் தொடர்ச்சியாக இராணுவ வீரர்கள் எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை எல்லை பகுதியில் முழுக்க அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லை கட்டுப்பாட்டு கோடு இதெல்லாம் தாண்டி அவர்கள் தரைவழி தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தரைவழியாக ஊடுருவதற்கான வாய்ப்பு இருக்குது, உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லை தாண்ட வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல, செய்தி முகமைகளுடைய செய்தி அடிப்படையில் பார்க்குறப்ப அந்த களத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்தால் இந்தியா எதிர்கொள்வதற்கு எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு அம்சங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு தயாராக இருப்பாங்க? கண்டிப்பாகவே அது தயாராக இருக்குது. பிகாஸ் எப்படி அவங்களோட ட்ரூப்ஸ் அங்கே இருக்கும், நம்மளோட ட்ரூப்ஸை பீஃப் பண்ணி வச்சுருப்போம். முன்னாலேருந்து எங்கே ஒரு கம்பெனி லொக்கேஷன் இருக்கும் அங்கே இன்னும் ட்ரூப்ஸ் வச்சுட்டு நம்மளும் ரெடியாக தான் இருப்போம். எல்லாம் ரேடியோ கம்யூனிகேஷன் மூலமாக எங்கேயோ மூவ்மெண்ட்ஸ் இருக்குது, எங்கே நம்ம வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு கண்காணிப்போம், அவங்களும் நம்மளது கண்காணிப்பாங்க. அதனால் அதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன். ஏன்னா கன்வென்ஷனல் வார்ஃபேர் டிப்ளாய்மெண்ட்டில் இது ஆல்ரெடி இருக்குது. இந்த நியூஸ் நீங்கள் சொல்கிறது வந்து அவங்க ட்ரூப்ஸ் எல்லாம் முன்னால் மூவ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் சரி கீழே அது அதிகரிச்சுட்டே வரதா சொல்கிறாங்க. அது பண்ணுவாங்க, நம்மளும் பண்ணியிருப்போம். அதில் ஒரு வழக்கமான நடைமுறை தாங்கிறீங்க இந்த மாதிரி? வழக்கமாக இல்லை, இது வழக்கமே இல்லையே. இது வந்து ஒரு அபூர்வமான அதிசயமான ஒரு இவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வருவோன்ட்டு நம்ம எதிர்பார்க்கல. 71க்கு அப்புறம் இப்போ நடக்கிறது. நிறைய பேத்துக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருந்திருக்காது, எல்லாத்துக்கும் அது புதுசாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு ஹைட்டண்ட் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். வார்ன்னு கூட சொல்ல முடியாது, ப்ரீ வார்ன்னு கூட சொல்ல முடியாது, என்ன வேணால் நடக்கலான்ற ஒரு இது இருக்குது. ஆனால் இப்போது மாடர்ன் வார்ஃபேரில் வரும்போது இந்த ட்ரோனுன்றது முக்கியமான இடம் வகிக்கிறதுனால ட்ரோன் வந்து கேமராஸ் ஃபிட் பண்ணி இங்கே இருக்கிற எப்படி சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறது. நம்மளுக்கு ட்ரோனோட மேலே சேட்டலைட் பிக்சர்ஸ் வந்து நம்மளோட சேட்டலைட்ஸும் மேலே இருக்குது, நம்மளோட பிக்சர்ஸும் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து மற்ற கண்ட்ரீஸ் மேக்ஸார் சேட்டலைட்ஸ்னு யூஎஸ் கிட்டேருந்து நம்ம வாங்குறது இருக்குது, அவங்களும் அது வாங்குறது இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் வந்து இருக்கிறதுனால கண்டினியூஸாக அவங்களோட மூவ்மெண்ட்ஸு, என்ன ட்ரூப் மூவ்மெண்ட்ஸு இது பார்டரில் வந்தால் தான் தெரியறதில்ல. அவங்க பேரக்லேருந்து எப்போ புறப்படுறாங்களோ அப்போ இருந்து நம்ம கண்காணித்து எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு நம்ம பார்க்குறதுக்கு அந்த வசதியெலாம் அந்த காலத்தில் இல்லாமல் 71 வாரில் இருக்கிற இல்லை. ஆனால் இந்த காலத்தில் இருக்குது. அது கடைசி நேரத்தில் நம்மளுக்கு திடீர்னு யாராவது வருவாங்கன்ற ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இப்போலாம் இல்லை. ஏன்னா நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்க கண்ட்ரிக்குள்ளே நம்ம பார்க்குறதுக்கு அந்த சேட்டலைட்ஸ் இருக்குது. அவங்க வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ பார்க்குறாங்க ரீசெண்டாக என்ன டிப்ளாய்மெண்ட் இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதை வச்சு வார் பிளான்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதனால் அண்ட் ஐ ஆன் த ஸ்கை ஆர் ஐ ஆன் த சேட்டலைட்டில் இருக்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த வசதியெல்லாம் இருக்கிறதுனால இப்போ இருக்க வார்ஃபேரோட ஒரு டாக்டிக்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சார், நீங்கள் ட்ரோனில் குறிப்பிட்டதுனால இப்போ நேற்று முன்தினம் ஒரு 400 ட்ரோன்கள் மேலே இந்திய பகுதிகளில், எல்லையோர பகுதிகளில், குறிப்பாக மேற்கு பகுதிகளில் தாக்குதலை அவங்க நடத்திருக்காங்க. தாக்குதல் முயற்சி முறியடிச்சிட்டோம். நம்ம நேற்று தினம் கிட்டத்தட்ட ஒரு 1000 ட்ரோன்கள் இங்கே நம்ம பகுதிக்கு வந்து தாக்குதல் நடத்த முயற்சி, கிட்டத்தட்ட 99% மேலே நம்ம வந்து முறியடிச்சிட்டோம். 1-2 உள்ள தாக்குதல் நடத்த முயற்சி அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்தியாவுடைய அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம், இந்த இராணுவ தளத்தில் வந்து ஒரு பெரிய சேதத்தை கொடுத்துட்டோம், இவங்க இராணுவ வீரர்கள் சேதம், இப்படி தவறான செய்திகளை, நடக்காத ஒரு நிகழ்வை, உண்மைக்கு மாறான செய்திகளை இந்த நேரத்தில் அதிகமாக பரப்பிட்டு இருக்காங்க. இந்த போர்க்காலத்தில் இது போன்ற தவறான செய்திகளை அவர்கள் பரப்புவதும் ஒரு விதமான போர் தந்திரமாக யுக்தியாது. போர் தந்திரம் தான். ஆனால் அவங்க தே ஆர் மாஸ்டர் ஆஃப் ஃபேக் நியூஸ். அது வந்து அதில் வந்து அவங்க பேர் போனவங்க. நார்மல் டைம்லேயே ஃபேக் நியூஸ் எப்படின்னா, நம்ம தவறான ஒரு நியூஸ் கொடுக்கறது வேறு, பழைய ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து அதில் வந்து இது பண்ணுறதுலாம் வேறு. இது நேராக அவங்களால சண்டை போட முடியாது, அந்த திறமை இல்லாதனால இந்த மாதிரியெல்லாம் அவங்க கைப்பற்றுறாங்க, இந்த மாதிரிலாம் அவங்க கையில் எடுத்து பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, போர் டைம்லேயும் இல்லை நான் வார் சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் வார்ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சைபர் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், சைபர் வார்ஃபேர் இருக்கும், அப்புறம் சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷனை ஒரு மற்ற எனிமியோட வந்து மாற்றுறது, நம்ம ஷார்ட் ஃபார்மாக சைஆப்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்ட் ஆஃப் சைஆப்ஸ். போர் நடக்கிறதுக்கு முன்னாலேயும் போருக்கு டைம்லேயும் இதெல்லாம் பண்ணுறது சகஜம், எல்லா நாடும் பண்ணுறது. சைனீஸும் இதை ஜாஸ்தியாக பண்ணுவாங்க, அண்டு அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட இது பாகிஸ்தானும் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்குன்னு ஒரு மீடியா ஹேண்டிலிங், அந்த மீடியா இது பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு தனி செல்லெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு நேர்மாறாக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இன்றைக்கே பார்த்திங்கன்னா 2 ப்ரீஃபிங் இருக்குது. நார்மலாக அந்த போர் நடக்கும்போது கார்கில் போரில் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ப்ரீஃபிங்லாம் இருக்காது. இப்போ டெய்லி ப்ரீஃபிங்கோட ஃபோட்டோஸ், ப்ரூஃப்ஸு, ஆதாரங்கள் எல்லாம் காமிச்சு பண்ணுறாங்க. இது இஸ் டு கவுண்டர் தட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது கவுண்டர் பண்ணி அதே மாதிரி நம்மளும் அங்கே அவங்களோட மனோபல் என்ன இருக்குது, அவங்களோட மொரால் என்ன இருக்குதுன்னு அதை பற்றி நம்மளோட வீடியோஸ் மூலமாக, நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் மூலமாக நம்மளும் போட்டுட்ருக்குறோம். அதனால் அது கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம அது வேணுங்கிற மெஷர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். இது வந்து நார்மலாகவே அவங்க அப்படி இருக்கும்போது இப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். இதை தான் நம்ம ஜனங்கள் புரியணும். அத்தன்டிக் சோர்ஸ்லேருந்து வர மெசேஜஸ் தான் பார்க்கணும். சும்மா ஃபார்வேர்டு இந்த மாதிரி ஆச்சுன்னு ஃபார்வேர்ட் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி வந்தால் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ராஸ் வெரிஃபை பண்ணணும். இந்த மீடியா ப்ரீஃபிங்லேயோ இல்லை நம்மளோட நியூஸ் சேனல்ஸில் க்ராஸ் வெரிஃபை பண்ணணும். இது நம்பிக்கை வைங்க. உங்களோட இராணுவ அதிகாரிகள் உங்களை வந்து டார்க்கில் வச்சுருக்க மாட்டாங்க. 2 ரஃபேல் அடிச்சிருந்தா அது முன்னாலேயே சொல்லியிருப்போம் நம்ம. ஆனால் அது அந்த மாதிரி இல்லாதனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் அதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மெயினாக ஃபார்வேர்ட் பண்ணால் அது சிலவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி மெச்சூரிட்டி இருக்காது. இந்த மாதிரி கேட்குறவங்க, இது நம்ம சொல்கிறத கேட்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எஸ்பெஷலி கிராமத்தில் இல்லை சின்ன பசங்க. அவங்க பயப்படுற சான்ஸ் இருக்குது, அன்னவசியமாக பயப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபேக் நியூஸை தயவுசெய்து பரப்பாதீங்க. இவ்வளோ அட்டென்ஷனும் நம்ம இந்த வார் வாரை இவ்வளோ அட்டென்ஷன் பண்ணுறதுக்கும் தேவையில்லை. நம்மளோட நாட்டு நடப்பு, நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணணும். என்ன நடக்குதுன்ட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஊடுருவை என்ன வெப்பன் அதெல்லாம் பார்க்குறதுக்கு தேவையில்லை. ஏன்னா எதில் ஜாஸ்தி கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அந்த ஒரு பயம். சில பேர்த்துக்கு எல்லாரும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. சில பேர் பயந்து, இல்லை அவங்க பேசுகிறது கேட்டு இன்னும் 10 பேர் பயந்து என்ன வேணால் நடக்கும். அதனால் அது ஒரு விளைவுகள் இருக்கும். நீங்களே சொன்னீங்க ரிலீஜியஸ் பிளேசஸ், ஸ்கூல்ஸை அட்டாக் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டி இல்லை காஸ்ட் கம்யூனிட்டி ஒரு ஓரியன்டேஷன் இருக்கும். அந்த ஓரியன்டேஷன் ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து வெளியே வரும். அந்த ஃபீலிங்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம வருமுன் காப்போம். அதெல்லாம் முன்னாலேயே தடுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை, அதான் அவங்க பாகிஸ்தானுடைய தாக்குதல் இலக்கு என்பது அது போன்ற ஒரு மத ரீதியான இடங்களில் தாக்குதல் செய்து ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையோ, ஒரு பிளவையோ, பிரிவினையோ, இங்கே ஒரு உள்நாட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது நோக்கமாக தான் இருக்குது. இது தொடங்கினதே மதத்தை வச்சு தானே. பேலகாமில் என்ன பண்ணாங்க, எல்லாம் தொடங்கினதே அதை வச்சு தானே அவங்க எல்லாம் ஓரியன்ட் பண்ணுறாங்க. அதை நம்ம தடுக்கணும். நம்ம எல்லா மதமும் ஒன்றா இருக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த பேரணிகளோட ரேலியில் முதலமைச்சர் தலைமையில் போயிட்டு இருக்க பேரணியில் கூட எல்லாரும் கலந்துருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு சிம்பிள். லைக் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பாதிரிகள், கிறிஸ்டியன் பாதிரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அந்த ஒற்றுமை காமிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஸ்டெப். இது வரவேற்கத்தக்கது. இப்போ ஃபேக் நியூஸ் நிறைய வந்து பரப்பப்படுது. பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பாகிஸ்தான்லேருந்து செயல்படுகிற துருக்கி உள்ளிட்ட நாடுகள்லாம் வெளிநாடுகள்லேருந்து இப்போ இந்திய இராணுவத்துக்கு பின்னடைவு, அந்த விமான தளத்தை நாங்கள் உடைச்சிட்டோம், இந்த விமானத்தை வீழ்த்திட்டோம், இப்படி ஒரு பெரிய கரண்ட் மின் விநியோகம் வந்து நிறைய இடங்களில் இல்லை, பெட்ரோல் டீசல் விநியோகம் இல்லை, உணவு பற்றாக்குறை இல்லை, இப்படியெல்லாம் தவறான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அதற்கு இன்றைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் மிக தெளிவாக ஆதாரபூர்வமாக புகைப்படங்களை காட்டி இவங்க சொன்ன எதுவுமே உண்மை இல்லை,
அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஒரே நாளில் 2வது செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சற்று நேரத்தில் கொடுக்க இருக்கிற சூழலில் இப்போ இராணுவத்தினுடைய இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு அதிகாரியாக இப்போ நீங்கள் அங்கே ஏற்கனவே இருந்திருக்கீங்க, கார்கில் வார் காலகட்டத்திலேயே அந்த பகுதியில் இருந்திருக்கீங்க. இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அத்துமீறல் நடந்துக்கிட்டே இருக்குது. சர்வதேச நாடுகள் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்குது. நீங்கள் கார்கில் வார் காலகட்டத்துக்கு இன்றைக்கி ஒப்பிடையில் சர்வதேச நாடுகள் இந்தியாவினுடைய நியாயத்தை உணர்ந்து இந்தியாவின் பக்கம் நின்றுருக்காங்க, ஆதரவெல்லாம் கொடுக்குறாங்க. இவர்கள் ட்ரோன் தாக்குதலாக இருக்கட்டும், ஏவுகணை பாகிஸ்தானுடைய வீழ்த்தப்பட்டது ஒன்று, துருக்கியோடைய ட்ரோன்ஸ் நிறையா இருக்குது. அதேமாதிரி ஏவுகணைகள் பார்த்திங்கன்னா சீனாட்டை வாங்கியிருக்காங்க. இந்த 2 நாடுகளை தவிர வேறு எந்த நாடுகளும் ஆயுதங்களை வாங்கி அவங்க பயன்படுத்துகிறாங்களா, அதையும் நம்ம எதிர்கொள்ளக்கூட. இப்போ S-400 எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆகாஷ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குலாம் பார்க்குறோம். அதுபோல் நம்மளுடைய கட்டமைப்புங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் நம்ம வீக்காக இருந்தோம். இன்றைக்கி நம்மளோட மற்ற நாடுகளோட சப்போர்ட்டு இன்றைக்கி நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ரொம்ப குறுகிய காலத்தில் நம்மளோட பாலிசிஸ், நம்மளோட லீடர்ஷிப்னால் ஒரு ஒரு நியூ சூப்பர் பவர் மாதிரி நம்ம மேலே வந்துட்டுருக்குறோம். அது பிகாஸ் ஆர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அப்புறம் நம்மளோட ஃபினான்ஸ், இதெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணதுனால, மல்டிபிள் விசிட்ஸ் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் போகிறதுனால, இது இந்த எந்தெந்த தேசம் நம்மளுக்கு எதிராக இருக்கோ அந்த எல்லா தேசத்துக்கிட்டேயும் நம்மளோட நட்பு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த போர் நடக்கும்போது, ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும்போது அந்த எண்ணெய் வாங்கிறது நம்ம ஒரு அமெரிக்கா சொல்லியும் நம்ம ஒரு தனி பாலிசி டிசிஷன் நம்மளோட நாட்டை முன்னிலையில் வச்சு அந்த டிசிஷன் எடுத்தோம். X400க்கு ஆல்மோஸ்ட் அமெரிக்கா நம்மளுக்கு சாங்ஷன் பண்ணாங்க. இது வாங்கினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சாங்ஷன்னா சில வசதிகள்லாம் அவங்க கட் பண்ணிடுவாங்க, அமெரிக்கா நம்மளுக்கு கொடுக்கறது. அப்படியும் மீறி நம்ம அதை வாங்கினோம். ஸோ அது ஒரு அந்த காலத்து அந்த டைமில் இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டரோட போல்ட் டெசிஷன், பிரைம் மினிஸ்டரோட போல்ட் டெசிஷன்னால் அது நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிது. அதுதான் இன்றைக்கி சொல்லப்படுது, அதுதான் ஒரு மெயின் ஸ்டே நம்மளை காப்பாற்றுறது அந்த S-600. அது வாங்காமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட வாங்காமல் எங்ககிட்ட வாங்கணும். இப்போ இன்றைக்கி இருக்கிற லிஸ்டிங்கில் பார்த்தா த பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் S-600 தான். அதில் அமெரிக்காவோட தேர்டு 4th பொசிஷனில் வருது. அண்ட் இப்போது பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற HQ-19 லாஸ்ட் பொசிஷனில் வருது, 6th பொசிஷனில் வருது. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் அந்த டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப கரெக்டாக இருந்தது. அவர் தைரியமாக எடுத்ததுனால, லைக் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, தைரியமாக நம்ம எடுத்தால் எல்லாரும் நம்ம பின்னால் இருப்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இப்போ இந்தியா இருக்குது. நம்மளுக்காக நம்ம முடிவு பண்ணுறது, மற்ற நாடுகள் என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்குறதில்ல. ஆனாலும் மற்ற நாடுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்மளோட நிலைமை இது, நாங்கள் இதை பண்ண போகிறோம், ஆப்ரேஷன்ஸ் பற்றி இல்லை, இந்த மாதிரி நம்ம அவங்களெல்லாம் ப்ரீஃப் பண்ணி அவங்களையும் கரெக்டாக வச்சுருக்கிறதும் இது ரொம்ப முக்கியமாக. இல்லைன்னா முன்னால் மாதிரி இருந்தால் 2 நாள்லேயே மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதில் ஒரு முக்கியமான நோட் பண்ணுறது, இன்றைக்கி வரைக்கும் யாரும் இந்த ஆப்ரேஷனை யாரும் கண்டம் பண்ணல. எதிர்ப்பாக ஒரு குரல் கூட இல்லை, ஒரு பதிவு கூட. எதிர்ப்பு சொல்கிறது வேறு, பண்ணுறது சரியில்லை அப்படியும் சொல்லலை. இது ஒரு பெரிய விஷயம். ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கிட்ட நம்ம இவ்வளோ பாம்பு போடும்போது யாரும் ஒரு கமெண்ட் பண்ணலைன்னா அவங்களுக்கு தெரியுது இவ்வளோ நாள் நம்ம விக்டிமாக இருந்திருக்கோம், பொறுத்திருந்து இனிமேல் இப்போ தான் நம்ம கொந்தளிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு தெரிய வர்றதுனால இனிமேல் கமெண்ட் வரும். இன்றைக்கி G7 சொல்லியிருக்கிறாங்க, டீஎஸ்கலேட் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் போரை நிறுத்துங்க, இதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நம்ம இதை போராவே நினைக்கல. நம்ம கிளியரன்ஸ் ஆஃப் டெரரிஸ்ட்டு, இது எல்லா நாடுகளும் 70% ஆஃப் நாடுகள் இது அஃபெக்ட் ஆகிருக்கு. ஆஃப்ரிக்காலையும் டெரரிசம் இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் ஒவ்வொரு இடத்துல. அதனால் இது நம்ம ஒரு தப்பாக இல்லை, அது மோஸ்ட் அஃபெக்டட் கண்ட்ரியில் நம்ம இருக்கோம். அதனால் உலக ஒப்பீனியனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமையும் இல்லை, ஆனால் அதுக்காக நம்மளோட ஆக்டிவிட்டீஸை மாற்றுற மாதிரியும் இல்லை. பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவுடைய நடவடிக்கைகளுக்கு ஆபரேஷன் சிந்தூருக்கு உலக நாடுகள் இன்றைக்கு துணை நிற்கின்றன, ஒத்துழைப்பு கொடுப்பதாக சொல்லியிருக்கின்ற அதே சூழலில் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து செல்கிற இராணுவத்திற்கு மக்கள் துணையாக இருக்கிறோம் என்று சொல்கின்ற வகையில் இது போன்ற ஒரு பேரணிகள் நடக்கிறப்ப நீங்கள் களத்தில் நின்ற ஒரு இராணுவ வீரராக இது போன்ற நாங்கள் இராணுவத்துக்கு துணையாக இருக்கிறோம், இராணுவத்தோடு நாங்கள் இருக்கிறோம், உணர்வோடு ஒன்றுபட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற இந்த நம்பிக்கையை ஊட்டு வகின்ற இந்த இது போன்ற பேரணிகள் மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறது ஒரு வீரராக உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்? இட் இஸ் ஹியூஜ்.
எங்களோட மொரால் வந்து எங்களோட கூட இருக்கவங்களோட டீம் அதுதான் முக்கியமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து நாட்டு மக்களுக்காக நம்ம அங்கே நிற்கிறோம். உயிரை கொடுக்கறது வேறு விஷயம். உயிரை கொடுக்கக்கூடாது. நாட்டு மக்களுக்காக இன்னொருத்தர் உயிரை எடுக்கணும், அடுத்த பாகிஸ்தான்காரரோட உயிரை எடுக்கணும். இப்போ நாங்கள் நிற்கிறது இப்போது இன்றைக்கி அவங்க கார்டில் இருக்கிறாங்க, நைட்டில் அவ்வளோ குளிராக இருக்கும். அந்த கஷ்டம் அதெல்லாம் நம்ம நாட்டுக்காக எடுக்கும்போது அந்த நாடு வந்து எப்படி இருக்குன்னா, தே சே பி அ பர்சன் வாஸ் ஒர்த் பீயிங் டிஃபெண்டட் அப்படின்ட்டு நம்ம நாட்டு மக்கள் சொல்லுவோம். இந்த சோல்ஜர் இருக்கான்னா நம்ம வந்து நாடு வந்து எப்படி இருக்கணும்னா அதுக்கு வர்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் அதை தாண்டி நாங்கள் இங்கேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இது. சண்டிகரில் நிறைய பேர் ஆர்மியில் வந்து என்ரோல் ஆகிறதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. இதெல்லாம் இட் கிவ்ஸ் ஜாஸ்தி உற்சாகம் கொடுக்கும். எங்கள் ஆஃபீஸருக்கு ஜாஸ்தி இல்லைனாலும், ஏன்னா நாங்களாம் செல்ஃப் மோட்டிவேட்டட் மென், எஸ்பெஷலி புதுசாக சேர்ந்த அக்னிவீருக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இதனால அவங்களோட எஃபர்ட்ஸ் அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கும். லைக் 100% அவங்க போடுவாங்க. அப்போ ரிசல்ட்டும் 100% கண்டிப்பாக வரும். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.